ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பொதுத்தமிழில் உள்ள 10th, அதாவது 10ஆம் வகுப்பில் உள்ள முதல் பருவம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இயலில் உள்ள வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டு மற்றும் கேட்கக்கூடிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கூற்றை ஆராய்க கேட்டிருக்காங்க. கூற்று 1 என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை 2001 தான் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தவறானது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, புதுடெல்லியில் வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர் 2 புயல்களுக்கு பெயர் வைக்க 63 பெயர்களை பட்டியலிடப்பட்டுள்ளது. இதுவும் நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தவறு தான். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு பி, இரண்டும் தவறு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொறுத்துக்க சொல்லும் பொருளும்லேருந்து கொடுத்துருக்காங்க. துய்ப்பது அப்படின்னா தருதல், நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், சுவல் அப்படின்னா தோல், விருச்சி அப்படின்னா நற்சொல். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 4, 3, 1, 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூற்றை ஆராய்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க, எழில் முதல்வன் எழுதிய உரைநடையின் அணிகலன் நூலில் உள்ள புதிய உரைநடை என்னும் கட்டுரை சுருக்கம் உரையாடல் வடிவமாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு என்னது தவறானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று 2 மரபு கவிதை மட்டும் படைப்பதில் வல்லவர் ஆவார். இதுவும் நமக்கு என்னதான் தவறு. அடுத்து கூற்று 3 மா ராமலிங்கம் என்ற பெயர் உடையவர். ஆமாம், இது என்னதான் நமக்கு கரெக்டாக. அப்போது ஆன்சர் டி, 3 சரி. அதாவது 3வது மட்டும் நமக்கு சரி, 1 மற்றும் 2 தவறானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூற்றை ஆராய்க. அடுத்த கொஸ்டின், கூற்றை ஆராய்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவர் பெயரில் முதல் மடிக்கணினி 1993 செப்டம்பர் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்டக்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தவறானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று 2 சென்னை சைதாப்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு என்னதான் தவறானது. அப்போ ஆன்சர் நமக்கு பி. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. எதில் இருந்துன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பில் இருந்து. மூதூர் அப்படின்னா அதற்குரிய கரெக்டான ஆன்சர் பண்புத்தொகை, உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை, கைத்தொழுது அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை அப்படின்னா ஒரு சொல் தொடர். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 4, 2, 3, 1. அடுத்து பாடியிமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து ஒரு கலைச்சொற்கள்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டொர்னடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, லேண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா நிலக்காட்சி. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு ஏ, 4, 3, 2, 1. அடுத்து இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, தமிழ். அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அங்கர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறுனா யாரை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குன்னா தேவநேய பாவாணர். அடுத்து ஒரு கூற்றை ஆராய்கம். கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சொல்லும் சொற்றொடரோ இரு பொருள்பட அமைவது சிலேடை என்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் இலக்கிய பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இரற்ற மொழிதல் அணியினை சிலேடை அணி என்று அழைப்பர். இது என்னதான் நமக்கு சரியானது. சரியா? அடுத்து ஒரு கூற்றை ஆராயுங்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க, சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சண்முக சுந்தரம். இது நமக்கு சரியானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இவர் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 11ஆம் சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு என்னது தவறானது. அப்போ நமக்கு ஆன்சர் ஏ, 1 மட்டும்தான் சரி. அடுத்து
உலக காற்று தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நமக்கு பி, ஜூன் 15. அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி, அதாவது 1,00,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூச்சை ஆராய்க, இதில் தவறானது என்ன அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று கேட்டிருக்காங்க. தவறானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிப்பாட்டு நூலில் நான் பார்த்தசாரதி ஓமையை பயன்படுத்தியுள்ளார். இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தவறானது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. பாவிய கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு. இதில் பொருந்தாது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழீழம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து நாடு மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நமக்கு தவறானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளை வந்து என்னது கவையோட பிரிவுன்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு என்னென்னா தவறானது. சரியா? அடுத்து சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சச்சிதானந்தம் அவர்கள். ஆன்சர் நமக்கு சி. அடுத்து தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, கவ்வை அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க? சிறு பிஞ்சு. இதுதான் நமக்கு தவறானது. அடுத்து காண்டினா எனும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, 1554. அடுத்து மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி, ராமசாமி அவர்கள். அடுத்து உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவைத்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று உருவகத்தை பற்றி எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, தண்டி. அடுத்து ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லின போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிடப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தொல்காப்பியர். அடுத்து ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, புதிய உரைநடை. அடுத்து உரைநெசை உள்ளம் துணையாக சென்றார் அடிக்கோடிட்ட தன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை. உரைநெசை அப்படின்னு சொல்லி வருது, அப்போ அது நமக்கு என்னது? சொல்லிசை அளபடை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்து தமிழ்த்தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் அவர்கள். அடுத்து போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் டேஷ் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, ரோமன். அடுத்து முச்சங்கம் என தனிப்பாடல் திரட்டில் குறிப்பிடப்படும் 3 சங்குகளில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, ஐம்பெரும் காப்பியம். அடுத்து ஒரு பொறுத்துக கிழக்கு, அதாவது காட்சியை பற்றி சொல்லக்கூடியது. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காட்சி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குணக்கு. மேற்கிலிருந்து வரக்கூடிய காட்சி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா குடக்கு. வடக்கிலிருந்து வரக்கூடிய காட்சி வாடை. தெற்கிலிருந்து வரக்கூடிய காட்சி தென்றல். அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஏ, 2, 3, 4, 1. அடுத்து முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். அடுத்து ஒரு கூற்றை ஆராய கேட்டிருக்கிறாங்க. கூற்று 1, உலக காற்றாற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடத்தில் உள்ளது. ஆமாம், இது நமக்கு சரியான. அடுத்து இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இது நமக்கு தவறானது. 1 மட்டும்தான் சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூற்றை ஆராய்ங்க. கூற்று 1ல் உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும்
கவிதை வடிவம் புதுக்கவிதை எனப்படுகிறது. இது நமக்கு தவறானது. ஆங்கிலத்தில் ப்ரொபோஸ் பொயட்ரி என்றால் அழைக்கப்படும். இது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தவறானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த புது கவிதையே வசன கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிடுச்சு. இதுவும் நமக்கு என்னதான் தவறானது. ரெண்டுமே நமக்கு ஆன்சர் தவறானது. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூச்சை ஆராய்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார். இது நமக்கு சரிதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி ஆகியவை எல்லாமே யாருடையது, பாரதியாருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தவறானது. ஏன்னா குயில் பாரதிதாசன் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒரு கூற்று ஆராய்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க, முல்லை நிலத்திற்குரிய நீர் மணக்கிணறு உவர்களி என்பனவாகும். கூற்று 2 முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கூற்று 3 முல்லை நிலத்தின் உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதில் நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, அதாவது 3 மட்டும் சரி, 1 மற்றும் 2 தவறாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து கூற்று ஆராய்க என்ன கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் வலம்புரி புயல்கள் எனவும், ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் இடம்புரி புயல்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தவறானது. வலம்புரி புயல்கள் இடம்புரி புயல்கள் என்ற விளைவை 1835 குஸ்டாவ் கொரியாலிஸ் கண்டுபிடித்தார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். இது நமக்கு என்னன்னா சரி, ஆன்சர் டி. அடுத்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்து ஒரு கூற்று ஆராய்க. சரியானது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம சரியானது மட்டும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் சி. இந்தோனேசியாவில் இருந்து சென்று பின்னர் மீண்டும் இந்தியா தினத்தந்தி இதழில் பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்காரம் அவர்களை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து பெரிய மீசை சிரித்தார். இந்த சொல்லுக்கான தொகை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அன்மொழி தொகை. ஏன்னா பெரிய மீசையுள்ள ஒருவர் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து கோமல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆன்சர் ஏ, கே ராஜநாராயணன். அடுத்து இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு அப்படின்னு யார் கூறியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, அம்சப்பிரியா. அடுத்து பின்வருவனவற்றில் முறையான தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இதனுடைய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி, இன்மையிலும் விருந்து. அடுத்து விடுபட்டதை நிரப்புக. அருமை உடைதென்ற சாவாமை வேண்டும். இதனுடைய அடுத்து விடுபட்டதை நம்ம எழுதணும். ஆன்சர் நமக்கு சி, பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அடுத்து உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டியது எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் நமக்கு சி, ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும், உயிருக்கும் மேலாக பேணி காக்க வேண்டும். அடுத்து விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, செய்யங்கொண்டார். அடுத்து அமெரிக்காவில் டேஸ், அதாவது எந்த சங்கம் வாழையிலிருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, மினசோட்டா தமிழ் சங்கம். அடுத்து நருந்தொகை என அழைக்கக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வேர்க்கை. இது யாருடைய நூல் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியன். சரியா? அடுத்து அதிவீர ராமபாண்டியன் எழுதிய நூல்கள் தவறானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி, கார்டிலா. அடுத்து காசி காண்டம் என்பது ஆன்சர் சி, காசி நகரத்தோட பெருமையை சொல்லக்கூடிய நூலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காசி காண்டம். அடுத்து ஒரு கூற்று ஆராய கொடுத்துருக்காங்க. கூற்று 1 கோமலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கே ராஜநாராயணன் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். இது நமக்கு ஆன்சர் கரெக்டு தான். அடுத்து கூற்று 2 கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் நமக்கு என்னதான்
கரெக்டு தான். அப்போ தவறானது 3 மற்றும். அதாவது கோபுலபுரத்து மக்கள் என்னும் நூல் 1992ஆம் ஆண்டிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தவறானது. அப்போ ஆன்சர் ஏ. 1, 2 சரி, 3 தவறு. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. சொல்லும் பொருள்னா படுகர் அப்படின்னா பள்ளம், கடும்பு அப்படின்னா சுற்றம், இரடி அப்படின்னா திணை, அசையி அப்படின்னா இலைப்பாரி, பொம்மல் அப்படின்னா சோறு. அப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் 4, 3, 5, 2, 1. சரியா? அடுத்து ஒரு கூற்றை ஆராய்க. சரியானதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரியானது மட்டும் தானே கேட்டிருக்காங்க. கூற்று 1, காசிக்காண்டம் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இது நமக்கு சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அது வீரராம பாண்டியர். இவரின் மற்றொரு நூலான பெட்ச்வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்திருக்கிறது. இதுவும் நமக்கு என்னதான் சரி. அடுத்து தவறானது என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இவர் இயற்றிய நூல்களில் சில நைடதம், லிங்கப்புராணம், திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், மலைபடுக்கடம், வாயு சங்கீதை. இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தவறானது. அப்போ ஆன்சர் நமக்கு ஏ. 1, 2 சரி, 3 தவறு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கலைச்சொற்கள். அண்ட் செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், பண்டை இலக்கியம் அப்படின்னா ஆன்சியன் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபாக் லிட்ரேச்சர். அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு டி. 4, 3, 1, 2. அடுத்து கூற்றை ஆராய்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவறானதை கண்டறிங்க. நம்ம தவறானது மட்டும் பார்த்தலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றனார் நப்புதனார் பாடியது மலைபடு கடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தவறானது. அப்போ சரியானது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்களான மலைபடு கடம் 583 அடிகளை கொண்டது. கரெக்டு தான். இது கூத்தராட்சிப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. இதுவும் நமக்கு கரெக்டு தான். அடுத்து ஆட்சிப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆட்சிப்படை இலக்கியம். இதுவும் நமக்கு என்னதான் சரிதான். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அரிய மலர். இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக டேஷ் தெரிவித்துள்ளது. எந்த அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். அடுத்து சொல்லும் பொருளும்ல சரியானது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதக்கூடியதாக இருக்குது. சரியானது என்னன்னா பி. 1, 3 சரி. மயிலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை, லயத்துடன் அப்படின்னா சீராக. சரியா? அடுத்து வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பயிர் வகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி. மணி வகை. ஓகே.